அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் கணியரின் அன்பான வணக்கம். இன்னைக்கு சிறப்பு தகவலோடு வந்திருக்கோம். என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிருகு நந்தி நாடி ஜோதிட பயிற்சி வகுப்பு செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி அன்னைக்கு இரவு 8 மணிலேருந்து 9 மணிக்கு வகுப்பு ஆரம்பிக்க போகிறோம். இந்த வகுப்பு கிட்டத்தட்ட 20 நாள் வகுப்பாக நடத்த இருக்கோம். இந்த 20 நாளைக்கு சேர்த்து கட்டணம் 2000 ரூபா தான். இந்த வகுப்பினுடைய வீடியோ பூரா உங்களுக்கு லிங்க்கில் கொடுத்துருவோம். நீங்கள் ஒரு நாள் 2 நாள் வர முடியலைன்னா நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் அந்த பயிற்சி வகுப்பை எடுத்துக்கலாம். இது யார் இந்த வகுப்பில் சேரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓரளவுக்கு அடிப்படை ஜோதிடம், அதாவது கிரகங்கள், ராசி, நட்சத்திரம் இது மட்டும் தெரிஞ்சிருந்தால் கூட போதும். இந்த மாதிரி தெரிஞ்சிருந்தவங்க கூட இந்த நாடி வகுப்பில் கற்றுக்கலாம். ரொம்ப எளிமையான வகுப்பு. 20 நாளைக்குள்ள ஒரு ஜோதிடர் முழுமையாக எப்படி பலன் சொல்கிறாரோ அதே மாதிரி நம்மளும் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு இது ஒரு மிகச்சிறந்த வகுப்பு. ஏன்னா காகபுஜண்டர் நாடி, சுகர் நாடி, இப்படி நிறைய வகை நாடிகள் பார்த்துருப்பீங்க. இது பிருகு முனிவரும் நந்தி முனிவரும் இணைந்து சொன்னதாக நம்ம முன்னோர்கள் இந்த பிருகு நந்தி நாடி ஜோதிடத்தை கொடுத்துருக்காங்க. இந்த பிருகு நந்தி நாடி ஜோதிடம் நம்மளுடைய தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பிரசித்தி பெற்றது. அதில் நம்மளுடைய ஆசான்கள் எல்லாமே இந்த கிரகச்சேர்க்கை இதெல்லாம் ரொம்ப எளிமையாக கொடுத்து ரொம்ப பவர்ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பார்த்த உடனே அந்த ஜாதகம் சொல்கிறதுக்கு என்ன வழி அப்படின்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதில் எளிமையாக நிறையா விதிகள் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு கிரக சேர்க்கையை நம்ம இன்னொரு கிரகங்களோடு சேரும் பொழுது என்ன பலன் தரும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஜனன ஜாதகத்தை வச்சு வாழ்நாள் முழுவதெல்லாம் என்னென்ன நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கோச்சாரத்தை வச்சு இன்றைக்கி என்ன நடக்கும் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. உதாரணமாக ஒரு ஜாதகம் சூரியனும் குருவும் 1, 5, 9 இருந்துட்டா அவன் என்னைக்கா இருந்தாலும் அவன் ஜாதக பிரகாரம் புகழ் பெற்றே ஆவான். அதே மாதிரி குருவுக்கு திரிகோணத்தில் சனி இருக்கிறவங்க பாருங்கள், புதுமையான விஷயங்களில் ஈடுபடுறவங்க பூரா அவங்களாக தான் இருப்பாங்க. இன்றைக்கி படிச்சுட்டு வர்றவங்க எல்லாருமே அப்டேட் ஆகக்கூடிய விஷயங்களில் நிறைய பேர் வருவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு சேர்க்கைகளுடைய பலன்கள் இருக்குது. இப்போ சனிக்கு திரிகோணத்தில் செவ்வாய் இருக்கிறவங்க பாருங்கள், எப்போதுமே உடல் உபாதைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். இங்கே எல்லா கிரகங்களுக்குமே நம்ம சிறப்பு பார்வை அப்படின்ற ஒரு விதியை கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா 1, 5, 9 இதுதான் இந்த பார்வை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ சனிக்கு 3, 7, 10, செவ்வாய்க்கு 4, 7, 8 இப்படி எந்த பார்வையும் நம்ம எடுத்துக்கிறது இல்லை. 1, 5, 9 இருக்க கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து ஒரே திசையில் பயணிக்கிறதாக இங்கே நம்ம ஜனன ஜாதகத்தை எடுப்போம். இதில் 3ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடம்லாம் இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் இவங்களுக்கு எதிர் திசையாக நம்ம கணிதம் பண்ணுவோம். அப்போ ஒரு கிரகம் தன்னோட வேலையை செய்யணும்னா இவனோட நட்பு கிரகம் 3, 7, 11 இருந்தால் பிரமாதமான ஒரு நல்ல கிரகமாக மாறிடும். ரொம்ப சிறந்த பலன்களை கொடுத்துரும். அதே பகை கிரகமாக இருந்தால் ஒரு கிரக சேர்க்கை இருந்தாலும் 3ஆம் இடத்துல இருந்து ஒரு கிரகம் பாவ கிரகம், இப்போ செவ்வாய் இருக்கார், அவரோட பலனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம், வீடு கட்டுறதை பார்க்க போகிறோம், அல்லது வேலை வாய்ப்பு பார்க்க போகிறோம். அப்படின்னாக்க இவருக்கு செவ்வாய்க்கு 3லேயோ 11லேயோ 7லேயோ சனி இருந்துட்டா அவன் வேலை கடுமையாக செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாயிரும். அப்போ ஜாதக பிராரம் இப்போ இப்படி இருக்குது, இப்போயாவது எனக்கு எப்போ விமோச்சனம் எந்த காலத்தில் எந்த வருடத்தில் ஆகும் அப்படின்னா, ஜனனகால சனியை கோச்சார குரு பார்க்கும்போது அவனுக்கு அற்புதமான வேலை கிடைக்கும், நல்ல மன மகிழ்ச்சியாக இருப்பா. அதே ஜனனகால செவ்வாயை கோச்சார குரு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவனுக்கு பதவி உயர்வு கிடைச்சிடும். இப்போ திருமணத்துக்கே நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். திருமணத்துக்கு எடுக்கும்போது இந்த செவ்வாய்க்கு 7ல் சனி இருக்கு இல்லைங்களா, நீங்கள் 1000 ஜாதகம் பார்த்தாலும் சரி, 1,00,000 ஜாதகம் பார்த்தாலும் சரி, அவன் திருமணத்துக்காக ஏங்கிக்கிட்டே இருப்பான். என்னங்க சார், சுக்கிரன் தானே கலஸ்தரக்காரகன், நீங்கள் எதுக்கு செவ்வாயை பார்க்குறீங்க? திருமணத்துக்கு கணவனுக்கும் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி செவ்வாய் தான் திருமணத்துக்கு காரக கிரகம். அந்த திருமணத்துக்கு காரக கிரகமான செவ்வாயை சனி பார்த்தான்னா இவன் வாழ்நாள் முழுவதும் கிட்டத்தட்ட ஏங்கிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அல்லது திருமணம் ஆயிருச்சு அப்படின்னா நாம் கேட்க வேண்டியது, இப்பொழுது உங்கள் மனைவி எங்கே இருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம கேட்கணும். இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம மாணவர்களும் சரி, புதியவர்களும் சரி, நண்பர்களும் சரி, ஜோதிட ஆர்வலர்களும் சரி, உங்கள் ஜாதகத்தில் எடுத்து பாருங்கள். இந்த கிரக சேர்க்கை இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 99% டைவர்ஸ். சரி, அதுலேயும் என் ஜாதகத்தில் அப்படி தேவையாக இருக்குது, ஆனால் நான் என் மனைவியோட இன்பமாக வாழ்கிறேன் அப்படின்னா இந்த சனிக்கு திரிகோணத்திலேயோ அல்லது செவ்வாய்க்கு திரிகோணத்திலேயோ அல்லது சனிக்கு 1, 3, 7, 11 இல்லை, அல்லது செவ்வாய்க்கு 3, 7, 11 இல்லை, அல்ல 1 இல்லை, குரு இருந்துட்டா
இவங்களுக்கு எவ்வளோ சண்டை சச்சரவு வந்தாலும் அந்த சண்டை சச்சரவு பிரச்சனைகள்லாம் முடிஞ்சு ஒரு அந்யோன்யமான தம்பதிகளாக வாழ்வாங்க. அப்போ கிரகங்கள் எவ்வளோ பாடுபடுத்துதுன்னு தெரியுதுங்களா? ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் ஒரு கிரகத்தின் மேலே கோச்சார கிரகங்கள் போகும்போது அவனோட வாழ்க்கையே திசை மாறி போயிடும். ஒரு சில நேரம் நன்மைகளையும் செஞ்சு விடுது, ஒரு சில நேரம் பாதிப்பையும் செஞ்சு விடுது. உதாரணமாக இப்போ ராகு கேது பயிற்சி வரப்போகுது. இந்த ராகு கேது பயிற்சி என்னென்ன விஷயங்களெல்லாம் தரப்போகுதுன்னு ஒரு சின்ன கிளான்ஸ் பாருங்கள். சூரியன் மேலே கோச்சார ராகு பயணப்படுறார் அப்படின்னா இதுவரை நல்ல ஜம்முன்னு தொழில் பண்ணிக்கிட்டு இருப்பார். நான் வேலைக்கெல்லாம் இன்னொருத்தன்ட்டு அடிமையாகவே போக மாட்டேன் அப்படின்லாம் வீர வசனம்லாம் பேசிக்கிட்டு இருப்பார். இந்த சூரியன் மேலே ராகு போகும்போது இவன் இன்னொருவனும் அடிமையாக வேலை செய்ய வேண்டிய அவசியம் கட்டாயம் ஏற்பட்டது. சரி, இது நல்ல விஷயம், வேலைக்கு போகிறது. கெடுதலான விஷயம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவனுக்கும் இவன் தந்தைக்கும் பிரிவினை உறுதியாக ஏற்படும். அப்பாவும் பையனும் ஒரு இடத்துல இருக்க முடியாது, 2 பேரும் பிரிஞ்சு வாழ வேண்டிய சூழ்நிலைகள் வரும். சார், இது உங்களோட தேதியை சொல்ல முடியுமா அப்படின்னா, இதுதான் இந்த பிருகுநந்தி நாடினிய ரொம்ப பெரிய விசேஷம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியன் இப்போ திருவோணம் 4ஆம் பாதத்தில் இருக்கார். ராகு திருவோணம் 4ஆம் பாதத்துக்கு எத்தனாம் தேதி எத்தனை மணிக்கு அந்த கரெக்டாக துல்லியமான டிகிரியில் சந்திக்க போகிறாரு அப்படின்னு எழுதி வச்சிங்கன்னா, அப்பாவுக்கு அன்னைக்கு விபத்தோ அல்லது அப்பாவுக்கும் மகனுக்கு சண்டை போட்டு ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்து செல்ல நேரிடும். இது குரு பார்த்தார்னா அல்லது ஜனன காலத்தில் குரு பார்த்தார்னா 2 பேரும் சுமூகமாக பையனை வெளிநாட்டுக்கு அனுப்பார், அல்லது வெளி ஊருக்கு அனுப்பார், அல்லது வேலைக்காக வெளியில் அனுப்பார். இல்லாட்டி அப்பா வெளிநாடு போக வேண்டியதாகிடும். ஒரு 3 மாதம் இந்த தாக்கம் இருந்து கொண்டே இருக்கும். ஏன் இந்த 3 மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூரியன் நிற்கிற டிகிரியில் ராகு வர்றார் இல்லையா, முன்னாடி 3 டிகிரி பின்னாடி 3 டிகிரி இதனுடைய தாக்கம் இருக்கும். அந்த சென்ற புள்ளியில் அதிகப்படியான தாக்கம் இருக்கும். இதை இன்னும் ஒரு எளிய உதாரணத்தோடு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ கேது கடகராசிக்கு வர்றார். கேது கடகராசி, அவர் உறுதியாக பிரிவினைகளை மட்டுமே சொல்வார், விரக்தியை மட்டுமே சொல்வார். அப்போ ஜனனகால சனி கடகராசியில் 1974 75 பிறந்தவங்களுக்கெல்லாம் இருக்கும். இந்த வருடத்தில் பிறந்தவங்கள்லாம் இப்போ பார்த்திங்கன்னா சனி ஆயில்யம் பூசம் புனர்பூசம். என்னடா ரிவர்ஸில் சொல்கிறேன்னா, ரிவர்ஸில் தான் வர்றாரு கேது, அதனால தான் ரிவர்ஸ்லேயும் சொல்கிறேன். இப்போ ஆயில்யம் 4ஆம் பாதத்தில் சனி இருக்கார், ஜனனகால சனி. இப்போ கோச்சார கேது ஆயில்யம் 4ஆம் பாதத்தில் அப்படி மேலே ஏறினோன்னே அவன் பண்ணிக்கிட்டு இருந்த தொழிலை பூட்டி சாவியெல்லாம் தொலைச்சிட்டு வீட்டுக்கு நடந்து போயிடுவான். நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, இதில் மாற்றம்லாம் வரவே வராது. ஜனனகால சனி மேலே கோச்சார கேது பயணிக்கும் போது அவன் தொழிலை இழந்து விடுவான். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தால் ஒரு சாய்ஸ் ஒன்று கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல என்ன செய்யணும்னா, இப்போ இந்த மாதிரி இருக்காது. அப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா, குறைஞ்சது 3 மாதம் அந்த தொழிலில் அவன் சிம்மாசனத்தில் உட்காரக்கூடாது, அவனோட சிம்மாசனத்தில் உட்காரக்கூடாது. இதே ஜனனகால சனி கடகராசியில் இருக்கார், கோச்சார கேது பயணிக்க போகிறாரு, உறுதியாக தொழில் பூட்டப்பட போகுது. அப்போ என்ன பண்ணும், அவனோட ஜனனகால குரு இந்த கடகராசியை பார்க்குற மாதிரி இருந்துட்டா ஒரு 3 மாதத்துக்கு அவன் தொழிலில் அவனோட சேரில் உட்காரக்கூடாது, அந்த 3 மாதம் போகக்கூடாது. அல்லது குறைஞ்சபட்சம் 3 நாள் ஆஃபீஸ் சம்மந்தமான அவனோட எந்த ஃபோனையும் அட்டன் பண்ணக்கூடாது. செல்லை ஆஃப் பண்ணி போட்டு பேசாமல் வீட்டில் படுத்து தூங்கிடும். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி. எப்படி என்னைக்கு இந்த ஆயில்யம் 4ஆம் பாதத்தை கரெக்டாக கடக்கந்தட்டிக்கு நீங்கள் எந்த விஷயம் பண்ணக்கூடாது. அல்லது 3 நாளைக்காவது குறைஞ்சபட்சம் 3 நாளாவது இந்த தொழிலுக்கு எந்த விதமான ஃபோன் அட்டன் பண்ணுறது, ஆஃபீஸுக்கு போகிறது, ஆஃபீஸை சார்ந்த நண்பர்களை சந்திக்கிறது, அல்லது இதற்கான காரணத்தை விளக்க சொல்கிறது, இது எதுவுமே செய்யக்கூடாது. அப்படி இருந்தால் ஒரு சின்ன சாய்ஸ் அது கண்டம் தப்புறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கலாமா ஒழிஞ்சு, ஆனால் உறுதியெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு சாய்ஸ் நம்ம எடுத்து பார்க்குற பரிகாரம் மாதிரி தான். இப்படி நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எளிமையாக சொல்லலாம். இப்போ ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆகலை, அப்போ அவளோட ஜாதகத்தை நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ கோச்சார குரு கடகராசியில் இருக்கார், அக்டோபர் மாதத்துக்கு மேலே சிம்மத்துக்கு பயணிக்க போகிறாரு. அப்போ பெண்ணோட செவ்வாய் மக நட்சத்திரத்தில் 1ஆம் பாதத்தில் இருக்குது. ரைட்டு, இந்த கோச்சார குரு மகத்தில் 1ஆம் பாதத்தில் ட்ராவல் பண்ணுறதை முதல் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். கணவன் காரக கிரகம், மங்கல்ய காரகன், மங்கள காரகன், அவன் மேலே குரு வரும்போது மங்களம் உண்டாகும். அப்போ இந்த செவ்வாயை முதல் எடுத்தாச்சு, இவளை கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை தயாராக இருக்குது. அப்போ இவ பண்ணின கர்மா பிராரம் கல்யாணம் நடக்குமா இல்லையா, அப்போ அவள் ஜனன ஜாதகத்தில் சனி எங்கே இருக்காருன்னு பார்க்கணும்.
இந்த சனி வந்து கரெக்டாக சிம்மத்திலேயோ அல்லது தனுசுலேயோ அல்லது மேசத்திலேயே இருந்துட்டா இந்த செவ்வாய் மேலே குரு போகும்போது கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு 90% கொடுத்துரும். இதற்கு அடுத்து என்ன பார்க்கணும்னா, நம்ம ஆணுக்கு திருமணக்காரகன் சுக்கிரன் சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி பெண்ணுக்கு ஜீவகாரகன் வந்து சுக்கிரன். அப்போ இந்த சுக்கிரனையும் இந்த கோச்சார குரு பார்க்கணும். அப்போ ஜனனகால சுக்கிரன், சனி, செவ்வாய் இந்த 3 கிரகங்களையும் கோச்சார குரு பார்க்கும்போது திருமண காலத்துக்கு தயாராக இருக்க பெண்களுக்கு உறுதியாக திருமணமாகும். இது எளிமையாக நம்ம நாடியில் சொல்லிடலாம். ஏன்னா இப்போ நம்ம ஜாதகம் டேட் ஆஃப் பர்த் டைம்லாம் நமக்கு ஒரு சிலர்கிட்ட இருக்கும், இல்லை டைம் மாறலாம், அல்லது நாளே மாறிடலாம், மாதமே கூட மாறிடலாம். ஆனால் இதுகளுக்கு எல்லாமே நம்ம ஈஸியாக மிருகநந்தி நாடி முறையில் தான் நம்ம பலன் சொல்ல முடியும். இந்த ஒரு அரிய வாய்ப்பு இரவு 8 மணிலேருந்து 9 மணி அறுதி ஜூம் வழியாக இந்த வகுப்பு நடத்த போகிறோம். செப்டம்பர் 7ஆம் தேதி. என்னோடய செல் நம்பர் 2மே கொடுக்குறேன். இதில் வந்து நீங்கள் ஜிபேயில் பணம் கட்டிட்டு உங்களுடைய பேர், உங்களுடைய அந்த ஸ்க்ரீன்ஷாட் 2 அனுப்பினீங்கன்னா நம்ம இந்த குரூப்பில் இணைச்சிக்கிடுவோம். நீங்களும் மிருகநந்தி முறையில் நான் ஜாதகம் பார்த்து ஒரு அற்புதமான ஜோதிடர் அப்படின்னு நல்ல பேரை வாங்கணும் அப்படின்னு வாழ்த்தி இறைவனை வணங்கி, எனது குருநாதர்களை வணங்கி, என்னை பெற்றோர்களை வணங்கி விடைபெறுகிறேன். மீண்டும் நல்லதொரு வாய்ப்புள்ள சந்திப்போம். நன்றி, வணக்கம்.